ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக்கா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று சொன்ன மாதிரி ஆரி ஒர்க் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்கான ஒரு ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு தான். இந்த கிளாஸில் நிறைய ஸ்டிச்சஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இன்றைக்கி பேசிக் ஆரியோட பேசிக் செயின் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு இதில் என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற விளக்கம் உங்களுக்கு பத்தலை, இல்லை இன்னும் மோர் டீட்டெயில்டாக எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டான ஆரி ஒர்க்கை ஒரு 30 டேஸில் உங்களாலையும் பண்ண முடியுங்கிறது நான் சொல்லித்தர போகிற கிளாஸஸில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டெய்லியும் ரெகுலராக என்னோடய கிளாஸஸை பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். ஒரு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி பேசிக்காக ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்னு ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூலிப் நீடில் வேணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 24 mm 14 mm எடுத்திருக்கேன். இந்த 2 நீடில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் 14 mm ஜரி த்ரெட்டு சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த 24 mm உங்களுக்கு ஜர்தோசிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கர்தானாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பீட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நீடில் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு மார்க்கிங்க்கு ஒரு மார்க்கர் தேவை. நெக்ஸ்ட் நான் தயால்ஜி பிராண்ட் தான் வாங்குறேன் ஜரி த்ரெட்டை. கிட்டத்தட்ட நான் ஒரு 2014 இந்த ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இருந்து இந்த ஜரிகை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். தயால்ஜி பிராண்டை நீங்கள் தயால்ஜி பிராண்டே நீங்களும் வாங்கிக்கலாம் ஜரி த்ரெட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போட வேண்டிய மெட்டீரியல் நான் சில்க் காட்டனே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சிலர் நார்மல் காட்டன் கிளாத் சொல்லுவாங்க. நம்ம காட்டன் கிளாத்தில் நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. என்னென்னா அது திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. அதனால இது ஒர்க்கு உங்களுக்கு சீக்கிரமாக உங்களால் கற்றுக்க முடியாது. அதுவே கீழே த்ரெட்டை உள்ளே விட்டு எடுக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக கற்றுக்கிறதே சில்க் காட்டன் ப்ளவுஸ்லேயே கற்றுக்கிட்டோம்னா நமக்கு டேரெக்டாக ஒரு ப்ளவுஸில் பண்ணும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் 18 inch ஃப்ரேமு. கண்டிப்பாக ஃப்ரேம் தேவை தான். ஸோ இந்த ஃப்ரேமில் நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பாவாடைக்கு சுற்றுற நாடாக இருக்குது இல்லைங்களா, அதை இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது எதுக்காக நம்ம போடுறோம்னா, ஆப்வியஸ்லி இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு கிரிப்னஸ்க்காக தான் நம்ம போடுறோம். இது போட்டோம்னா தான் நமக்கு சில்க் காட்டன் கிளாத் கிரிப்பாக இந்த ஃப்ரேம்லேயே நிற்கும், நழுவிட்டு போகாது, டேமேஜஸும் ஆகாது. அதுக்காக தான் சிலர் இங்கே மேலேயும் பண்ணுவாங்க. மேலே தேவை கிடையாது, நமக்கு உள்ளே இருக்க ரிங்குக்கு மட்டும் நம்ம இந்த ஃப்ரேமை இந்த கிளாத்தை நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் தேவை இப்போதைக்கு. இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் தேவை. மேற்கொண்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போதும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைங்கிறது உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிடலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஃப்ரேமில் கிளாத்தை ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எப்பயுமே கிளாத் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் எந்த ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு இந்த பெரிய தையல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த இதில் நூலை பிசுறு மாதிரி வெளியில் நகர்ந்து வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இதுதான் ப்ரொசீஜர். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸை எப்பயுமே இந்த மாதிரி 2 ஸ்டிச் 4 பக்கமும் நீங்கள் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இந்த பக்கம் உங்களுக்கு வராது, இந்த பக்கம் மட்டும் கட் பண்ண சைடு கண்டிப்பாக கிளாத்லேருந்து த்ரெட் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் நல்லா அயன் பண்ணி வச்சுருக்கேன். இது மடிப்பு மட்டும்தான். நம்ம இப்போ ஸ்டார்டிங் இந்த இடத்துல இருந்து நம்ம போட போகிறோம். ஏன்னா நமக்கு கண்டினியூஸாக நமக்கு ஒர்க் வேணும். அதனால நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரிங்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னர் ரிங்கை நீங்கள் அடியில் வைக்கணும். இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டா இந்த ரிங்கை நீங்கள் இங்கே மேலே வச்சுக்கலாம். இப்படி மேலே வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா டைட்னஸ் கொடுத்துரும். அப்போ டைட்டாக இருக்கும்போது தான் நம்ம ஒர்க் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளாத்து. உங்களால் எவ்வளோ முடியுதோ இது பண்ணணும். ரொம்ப இழுக்காதீங்க, ரொம்ப இழுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ரிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது இல்லையா? டைட் ஃபிட்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 18 inches ஸ்டாண்டு. 18 inches ஸ்டாண்டு. ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலெல்லாம் கொடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய புது ஸ்டாண்டெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். எங்கிட்ட பழைய ஸ்டாண்டு நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டாண்ட் தான் எங்கிட்ட இருக்குது. ஸோ ரவுண்ட் ஃப்ரேமை நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸ்டாண்டில். நீங்கள் இப்போ கீழே உட்காந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு அப்படியே வரும். ஒவ்வொரு ஸ்டிச்சாக நம்ம இதில் அப்படியே கண்டினியூஸாக போட்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தையல் எப்பயுமே வந்து நமக்கு செயின் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். அது ஜரி த்ரெட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நார்மல் சூவிங் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சூவிங் த்ரெட்டில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? சூவிங் த்ரெட்டில் ஈஸியாக வந்துடும். பட் ஜரி த்ரெட்டில் வரது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதே நீங்கள் ஜரி த்ரெட்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒர்க்கு பண்ண பண்ண அது நமக்கு பழக்கமாகும். அப்போ ஈஸியாக நமக்கு அந்த ஃப்ளோ வந்து செயின் ஸ்டிச்சுக்கு அந்த ஃப்ளோ வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன்லேயே தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை போட போகிறோம். ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி 14 inch வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? 14 inch நீடில் தான் நான் எடுக்கிறேன். அந்த ஜரி த்ரெட்டே எடுக்கிறேன் நான். ஜரி த்ரெட்டு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு முடிச்சு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி ஒரு நார்மல் முடிச்சு போட்டுட்டு கீழே எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. சிசரும் இருக்குது, இந்த மாதிரி கட்டரும் இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிச்சு இருக்கும். ஓகேங்களா? இந்த முடிச்சை இப்போ அடியில் நம்ம விடணும். இந்த த்ரெட்டை இப்படி நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த முடிச்சை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் அடியில் நீங்கள் கையை வைக்கணும். இப்படி நீங்கள் அடியில் கையை வச்சு இந்த இடம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நீடில் வந்து இந்த நேம் இருக்க பக்கம் வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். நம்ம கை பக்கம் வச்சுக்கணும். இப்படி உள்ளே விட்டுட்டு நம்ம உள்ளே இருந்து நீடில் இப்படி ஒரு சுற்றுறோம். அப்போ வந்து த்ரெட் வந்து மாட்டிக்கும். இப்படி மாட்டிக்கும் த்ரெட்டு. அப்போ நீங்கள் இப்படி எடுத்துடலாம். ஓகேவா? எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி ரைட் சைடு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். பேக் சைடு ஒரு தையல் போட்டுட்டு தான் நீங்கள் வெளியில் எடுக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு நாட்டு கிரிப்பாக இருக்கும். இல்லைன்னா இது செயின் ஸ்டிச்சு ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே கலண்டுட்டு வந்துடும் ஸ்டிச்சு. இது அப்படி கலண்டு வரக்கூடாதுன்னா நம்ம பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு தான் ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போ பாருங்கள், நான் இப்படி எடுத்துட்டேன். பேக்கில் வந்து சின்னதாகவே போடுங்க. இப்படி உள்ளே விட்டு மறுபடியும் அந்த த்ரெட் எடுத்து இப்படி உள்ளே விடணும். இப்போ இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு நாட்டாக மாறிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு கலண்டு வராது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாகவே நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி இப்படி இதுதான் செயின் ஸ்டிச்சு. உள்ளே விட்டு திரும்ப வந்து ஒரு சுற்றி அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம இப்படி வெளியில் கொண்டு வரோம்.
நான் கீழே என்ன நடக்குதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீடில் கீழே இருக்குது. நான் த்ரெட்டை ஒரு கையில் பிடிச்சிருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து இப்படி நம்ம நீடில் ஒரு ரொட்டேட் இப்படி பண்ணும்போது அது மாட்டிக்கும். இது மாட்டும் போது அது மேலே வந்துடும். மேலே இப்படி எடுக்கணும். தென் மறுபடியும் அந்த நீடில் இந்த த்ரெட்டில் இப்படி மாட்டி விடணும். அது மாட்டலைனாலும் நீங்கள் எப்படின்னா கையை இப்படி மாட்டி விடணும். இப்படி கையை மாட்டி விட்டிங்கனாலும் அந்த த்ரெட் வந்து மேலே வந்துடும் உங்களுக்கு. இப்படி நம்ம நீடிலையும் மாட்டணும், இல்லைன்னா இந்த இப்படி கையையும் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து அந்த நீடில் மாட்டிக்கும். பாருங்க, அழகாக நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டாச்சு. நம்ம அதே மாதிரி இதில் இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நம்ம போடுற செயின் ஸ்டிச்சு ஒரே அளவாக இருக்கணும். அது நீங்கள் இப்படி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னுட்டு. ஓகேங்களா? நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மெதுவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்டிச்சை முடிச்சுக்கணும். நமக்கு அந்த ஃபினிஷிங் வரணும்னா செயின் ஸ்டிச்சோட அளவு வந்து ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதை எப்படி எண்ட் பண்ணுறது? எண்ட் நாட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எண்ட் நாட் வந்து ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கு எண்ட் நாட்டுங்கிறது முக்கியம். அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லோ மோஷன்லேயும் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் மாதிரியே இப்படி உள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் லூஸ் விடணும். ஆக்சுவலாக இதை வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை ரொட்டேட் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் கீழே உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது ரொட்டேட் பண்ணோம்ல, இதை வந்து இது உள்ளார இப்படி இழுத்து கீழே இருக்கிறத இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எண்ட் நாட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எண்ட் நாட் நமக்கு வந்துருச்சு. இப்போ இது மேலே இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ இதில் மாட்டி விட்டு கீழே இறக்கிக்கலாம். கொஞ்சம் இழுத்திங்கன்னா த்ரெட்டு கண்டிப்பாக கட் ஆகிடும். இப்போ எனக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எண்ட் நாட் எங்கே போட்டோம்னே தெரியல. ஃபினிஷிங் தெரியுதா உங்களுக்கு? எண்ட் நாட் எங்கே போட்டோம்னே தெரியல. எண்ட் நாட் கீழே போயிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இப்போ நீங்கள் எப்பயுமே ரைட் வேர்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா டுவோர்ட்ஸ் அப்படியே லெஃப்ட் வேர்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கர்வ் வரும்போது இப்படி இப்போ ஒரு மாங்காய் ஷேப் நம்ம வரைகிறோம்னா மாங்காய் ஷேப்பில் எவ்வளோ கர்வ் இருக்கும். இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம்னா ரிவர்ஸ் அப்படியே நம்ம இப்படி கொண்டு வரும்போது லெஃப்ட் சைடும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் நமக்கு அந்த அப்படியே ரிவர்ஸில் நம்ம மாங்காய் ஷேப்புக்கு வரைய முடியும். ஓகேங்களா? அதனால எப்பயுமே ரைட் சைடு ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படியே லெஃப்ட் சைடும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து செயின் ஸ்டிச் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், எல்லா ஸ்டிச்சும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரே சைஸில் இருக்கும். அதுதான் இங்கே முக்கியம். மெயினாக ஒரே சைஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணாதான் அதனோட ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைடு எப்படி போடுறது, இன்னொரு செயின் ஸ்டிச் 2-3 செயின் ஸ்டிச் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டியா நம்ம இனிமேட்டு வர அப்கமிங் கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.